ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவார்த்தையினுடைய அபிஷேகத்தோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வார்த்தையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தை பயணம் அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையான தேவன் நம்மோட வடிவம் எடுத்தார். அந்த வடிவமாக நம்ம மாறணும். அப்போ நமக்குள்ளே முதல்ல வார்த்தை போகணும். வார்த்தை போனால் தான் அந்த வார்த்தை நம்மளை வடிவம் எடுக்க செய்யும். அந்த வார்த்தை உள்ளே போகாதபடிக்கு வேலை செய்கிறது பிசாசோட வேலை. அதனால தான் நம்ம வார்த்தையை உள்ளே தள்ள வேண்டியது. அதாவது சொல்லுவாங்க, பசி, அதாவது உடம்பு சரியில்லாத நேரத்தில் பசிச்சாலும் பசிக்காட்டினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாட்டை உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நமக்கு தேடல் இருக்குதோ இல்லையோ, இந்த ஆவியானவருடைய அந்த வார்த்தையினுடைய கிருபைகளை நம்ம உள்ளே தள்ளணும். அந்த வார்த்தையினுடைய வல்லமை உள்ளே போக போக நம்முடைய இயல்புகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும். இன்றைக்கி பெந்தகோஸ்து பெருவிழான்னு சொல்லப்படுகிற ஒரு அபிஷேக பெருவிழா. ஒரு முறை நான் பேசும்போது ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. ஆண்டவர் இப்படி பேசினார், ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னு நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு வெறுப்பூட்டி இருக்கிறது. அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க உடனே கமெண்டில், இதென்னா நீங்களும் மற்றவங்க மாதிரி என்னமோ ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கமெண்டில் கொடுத்துருந்தாங்க. இது கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படிலாம் அவங்க வெறுப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது கடவுள் பேசுகிறத உணர்ந்து கொண்ட நாம் இது கடவுள் செய்தாருன்னு நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதைத்தான் நம்ம செய்ய மறுக்கிறோம். நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில் நாங்கள் பார்க்குற ஒரு குறை, நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது, நிறைய இருக்குது. நான் அடிக்கடி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். கத்தோலிக்க திரு அவை எந்த விதத்திலும் குறைஞ்சதில்லை. ஆனால் கத்தோலிக்க திரு அவை ஒரு இடத்துல தொய்வடைஞ்சு நிற்குதுன்னா அது தூய ஆவியை குறித்த ஒரு காரியத்திலும், அந்த தூய ஆவியை புரிந்து கொள்ளுகிற விதத்திலும், இந்த கடவுள் நமக்கு செய்கிறாருன்னு கடவுளுக்கு நம்ம காரியங்களை ஆட்ரிபியூட் பண்ணுறதில்லையே. கடவுள் தான் செய்தார், ஆமாம் இதை ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அது வாயிலிருந்து வரதே இல்லை. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோன்னா, நம்ம என்னமோ திருச்சபையை தாங்கி கொண்டு இருப்பதை போல் நினச்சி கொண்டு நாம் இந்த பங்கை தாங்கி கொண்டு இருக்கிறோம். நான் இந்த இடத்துல இந்த கோயிலை நடத்துகிறேன் அப்படின்னு எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம விட்டால் வேறு யாரும் அந்த கோயிலை நடத்த முடியாது. இதை ஆவியானவர் வழி நடத்துகிறார், இது ஆண்டவர் திட்டம் போடுறார், ஒவ்வொரு இடத்துக்கான திட்டம். அப்போ நம்ம யார் அந்த ஆவியானவருடைய அந்த ஆண்டவருடைய திட்டத்தை உணர்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை வெற்றியாக்குறாங்க. அது குடும்பமாக இருக்கலாம், அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது இப்படி ஆலயமாக இருக்கலாம். இப்போ எப்போ ஒரு குருவானவர் அந்த வெளிப்பாட்டை உணர மறுக்கிறாரோ அப்போ என்ன நடக்கும், அந்த பங்கு வளர்ச்சி அடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபாதர் ஒன்றுமே செய்யலை, இந்த கம்பெனிக்கு இவர் ஒன்றுமே செய்யலை, இவர் எங்களுக்கு தலைவராக இருந்து உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வெளிப்பாட்டை உணர மறுக்கிறாங்க. அப்போ வெளிப்பாட்டை யார் உணர்வாங்க? இந்த தூய ஆவியானவருடைய அந்த கிருபைகள் மீது நம்பிக்கையும், அந்த தூய ஆவியார் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மீது தான் இந்த தூய ஆவியானவர் வேலை செய்ய முடியும். அதனால தான் இந்த நாளில் ஒரு சிறிய உரையாக இருந்தாலும் ஒரு மிக அழுத்தமான ஒரு செய்தியை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறோம். இந்த தூய ஆவியாரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு, இந்த தூய ஆவியார் நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. எல்லாரும் இந்த தூய ஆவியாரை தேடணும். ஏன்னா இப்போ இது பிதாவின் காலம் அல்ல, இது மகனின் காலமும் அல்ல. பிதா படைக்கிறார், அவர் படைச்சிட்டார், உலகத்தை படைத்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உலகத்தினுடைய படைப்புக்கு அவர் பொறுப்பாளி. இந்த இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அதை விடுவிச்சார். அவர் அது வேலை முடித்தோடனே போயிட்டார். அவர் சொல்லிட்டு தான் போனார், நான் போய் உங்களுக்கு தூயாவிங்கிற துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறைவழி நோக்கி வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். பாருங்கள், அப்போ இந்த தூய ஆவிங்கிறவர் இருவர் இடமாய் வருகிறவர். இந்த மாண்புயர் கீதம் பாடும்போது அதில் நற்கருணை ஆராதனையிலலாம் நீங்கள் பாடுவீங்க இல்லையா, மாண்புயர் இந்த அருட்சாதனத்தை அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு வரியை நம்ம பாடுவோம். அப்போ அவர் என்ன செய்கிறார், தந்தைக்கும் மகனுக்கும் சார்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டின் ஆவியானவர் தூய ஆவியானவர். தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் நீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். இந்த வார்த்தையை பார்க்குறோம். ஹோவரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹோவரிங்னாக்கா இட் இஸ் நாட் ஸ்டில், இட் இஸ் சம்திங் மூவிங். அப்போ நீருக்கும் நீரின் மீது மூவுதல் நடக்குது, அந்த பிரசன்னம் இருக்குது. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. இன்றைக்கி நாம் கூட அம்மாவுடைய வயிற்றில் உட்காந்துருக்குறோம், நம்ம பிறக்கிறோன்னா வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்குது, அந்த பனிக்குடம்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பைக்குள்ளே. அது உள்ள அந்த நீரினால தான் நம்ம சூழப்பட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது இந்த நீரின் மீது அந்த ஆவியானவர் இருக்கிறார்னா அவர் புதுப்பிக்கிற ஆற்றலோடு செயல்படுகிற ஆவியானவர்.
இன்றைக்கி அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வராருன்னா அது செயல்பாட்டின் ஆவியானவர். தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பைபிள் பூரா ஒரு கருத்தியல் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அது தூய ஆவியானவருடைய அந்த கருத்தியல், கான்செப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது யாருமே மறுக்க முடியாது. எல்லா அதிசயம், எல்லா அற்புதங்கள், எல்லா வெளிப்பாடுகளுக்கு உள்ளேயும் தூய ஆவியானுடைய வெளிப்பாடு இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இதை உணர முடியாத பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஹல்லேலூயா சொன்னோம்னா, பிரைஸ் லார்ட் சொன்னோம்னா, ஆவியானவரேன்னு கூப்பிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். இது தீமையினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க தூய ஆவியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தீமையினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களால வாயை திறந்து தூய ஆவியானவருக்கு சாட்சியம் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த தூய ஆவியை குறித்து யாராவது பேசும்போது உங்களுக்கு கோபம் வருது, ஒரு வேதனை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ வேறு ஒரு ஆவியினுடைய செயல்பாடு உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே உறுதி செய்து உங்களை விடுவித்து கொள்ள வேண்டிய நேரம் அதுதான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த தூய ஆவி வழியாக வெளிப்படுகிறார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு பெயரே கிடையாது. அவருக்கு பேர் ஆல்பர்ட்டு, ராபர்ட்டு, லாரன்ஸு இப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு ஒரு பெயர் அவர் எப்படி வெளிப்படுகிறாரோ அப்படி தான் அவருக்கு பேர் வச்சாங்க. எல்ரோயி, காண்கிற தேவன், யெகோவா ரஃபா, சுகமாக்குகிற தேவன், இப்படி அவர் செயல்படும் விதமாக அவருக்கு பெயர் வச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான பெயர் என்னென்னா வெளிப்பாடுகளின் தேவன். கடவுள் சும்மா உட்கார்றவர் இல்லை, அவர் வெளிப்படுத்துகிறார். தான் யாருங்கிறத தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டின் வழியாக ஒரு மீட்பு திட்டத்தை, ஒரு செயல்பாட்டை வைக்கிறார். அப்போ கடவுள் தான் படைத்த இந்த பிள்ளைகளை செயல்படுத்தி பார்ப்பது. நான் தான் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்குவேன், நான் அப்படி வேடிக்கை பார்ப்பேன். அப்போ கடைத்தறிவுக்கு போகிறப்ப பார்ப்பேன், அப்பா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைகள்கிட்ட காசு கொடுத்து போய் அதை வாங்கிட்டு வாங்குவாங்க, செயல்படுத்துவாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் நான், ஒரு அப்பா அப்படி தூங்கிட்டு இருந்தார். பையன் உடனே அப்பா டிக்கெட் அப்படிங்கன்னா உடனே ஒரு காசை எடுத்து அவர் கொடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். 3 பெரியவங்க 2 சின்னவங்களுக்கு டிக்கெட் எடு அப்படி சொல்லிவிட்டு அவர் கண்ணை மூடிக்கிட்டார். இந்த பையன் அப்படி திருன்னு முழிச்சான். அப்புறம் உடனே என்ன பண்ணால், கண்டக்டர்கிட்ட சொன்னான். கண்டக்டர் உடனே டிக்கெட்டை கொடுத்தாரு, சேஞ்சு கொடுத்தாரு. உடனே உங்கள் அப்பா உடனே கண்ணை திறந்து எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு கணக்கு கேட்குறாரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், ஏன் அந்த அப்பா கண்ணை திறந்து, அவர் தூங்கலை, நல்லா தெரியுது, தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அந்த மகனுக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த மகனை அந்த காரியத்தை செயல்படுத்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இதைத்தான் தந்தை இன்றைக்கி நமக்கு செய்துகிட்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் வெற்றி அடைவதற்கான வழியை நமக்கு காட்டிட்டு அவர் பின்னாடி நின்று கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த தூய ஆவி வழியாக தந்தை செய்கிற செயல், மகன் செய்கிற செயல் வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல். நீதிமொழிகள் 29:18 நம்ம பார்க்குறோம். எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ, இறை வெளிப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. ஒரு தனி மனிதனுக்கு தனிப்பட்ட விதமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருக்கிறவங்களுக்கு தந்தைக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும், தாய்க்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும், வாலிப பிள்ளைகளுக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும், நோயுற்ற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுகிற அபிஷேகமான வெளிப்பாடு கிடைக்கும், தொழில் முனைவோருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அதை உணரணும். எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். நீதி போதனையின்படி நடப்பவர் நட்பேறு பெற்று மகிழ்வார். அப்போது எந்த இடத்துல இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே கட்டுக்கடங்காத ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆர்டர் இல்லை, மகன் இப்படி போகிறாரு, மகள் இப்படி போகிறாங்க, மனைவி அப்படி போகிறாங்க, வீட்டுக்கார் இப்படி போகிறாரு, எங்கேயுமே ஆர்டர் இல்லை. அந்த வீடு ஏதோ சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆர்டர் இல்லை, அங்கே ஆவியானவர் இல்லை, இறை வெளிப்பாடு இல்லை. அதனால தான் நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இறை வெளிப்பாட்டை உணர முயற்சிக்கணும். அபாக்குக் புத்தகத்தில் 2:19 சொல்லுது பாருங்க. மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திடும் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ? பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிரில்லையே. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மரக்கட்டையை வச்சு இதுதான் தெய்வம், கல்லை வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம். இன்றைக்கி நிறைய பேர் கயிறை வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம், கையில் கயிறை கட்டிக்கிட்டு பாருங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாம் ஒரு அடைப்பட்ட நிலையை நாங்கள் பார்ப்போம். அடைப்பட்ட நிலை, ஏன்னா அவங்க விடுதலை அடைய முடியாது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை பூரா ஒரு கயிறுலையும், ஒரு தாயத்திலையும், வீட்டில் இருக்கிற ஒரு பொம்மையிலையும், வீட்டில் இருக்கிற ஒரு கல்லுலையும், இப்படி தான் அவங்க அடைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆகவே அபாக்குக் 2:19 மறந்துடாதீங்க. 20 சொல்லுது, அதிலேயே ஆண்டவர் தம் புனித கோவிலில் வீற்றிருக்கிறார், அவர் திருமுன் மண்ணுலகெங்கும் மௌனம் காப்பதாக. நீ அமைதியாக இரு, அந்த இறை வெளிப்பாட்டை உணர முடியும்.
அப்போ அந்த இறை வழிபாட்டை நம்ம பெருமையினால் அடைகிறதில்ல, அது நம்மை கடவுள் முன்பாக அமைதியாய் வைக்கிறதுல தான் அந்த இறை வழிபாட்டு கிடைக்கும், சலனப்படுற இடத்துல இல்லை. அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நல்லா சத்தமாக துதிக்கலாம், ஆனால் அமைதியில் அந்த இறை வெளிப்பாட்டை உங்களால் உணர முடியும். சாலமணி ஞான நூல் 7:25 சொல்லுது, ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி. இந்த ஞானம்னு சொல்கிறோம், இந்த விஸ்டம் ஃப்ரம் தி லார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுளினுடைய அந்த ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. அதனால தான் இந்த தூய ஆவிக்குள்ளே பரிசுத்தம் தான் இருக்குதுங்க, அதுக்குள்ளே எதுவுமே மாசு இருக்க முடியாது. அப்போ நமக்குள்ளே மாசு வைத்து கொண்டு, நமக்குள்ளே தீமையை வைத்து கொண்டு தூய ஆவியே வாரம்னு நம்ம பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னாக்க வந்துடுவாரா? இல்லை. நம்ம பெரிய தொகையை போய் காசை கோயிலில் போட்டு அல்லது சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு தூய ஆவி வாங்க அப்படின்னா வருவாரா? வரமாட்டார். அவருக்கு தேவை பரிசுத்தம், அவருக்கு தேவை தூய்மை. இதோ அதனால தான் நம்ம உடலை தூய்மைப்படுத்துங்க, உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தூய இதயத்தில் தூய ஆவி தங்குறாரு. எபேசியர் 1:17 சொல்லுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தந்தை, மாட்சிமிகு தந்தையுமானவர், அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு, இந்த தந்தையை மகனை அறிந்து கொள்ளுமாறு ஞானமும், நல்லா பாருங்கள், ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அப்போ இந்த தூய ஆவி என்ன செய்கிறாருன்னா, வெளிப்பாடு அருளார், ஞானத்தை அருள்றார். ஞானமும் வெளிப்பாடும் அருளும் தூய ஆவியார். இப்படி தான் அவர் நம்மளுடைய பைபிளில் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அப்போது இந்த அபிஷேகமான அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்குற போது இந்த தூய ஆவி யாருக்கு கொடுக்கப்படுறாரு? அப்போது ஸ்பெஷலான ஆட்கள், ஆல்பர்ட் சாமிக்கு கொடுப்பாரு, அந்த ஃபாதருக்கு கொடுப்பார், இந்த ஃபாதருக்கு கொடுப்பார், இவர் வல்லமையாக பேசுகிறார், இவருக்கு தான் ஆவியானவர். இல்லைங்க, 1 கொரிந்தியர் 12:7 நம்ம பார்க்குறோம், பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், ஒரு சிலரில் இல்லை, ஒவ்வொருவரிலும். எல்லாரும் தூய ஆவியை பெறுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறோம். இப்போ ஒவ்வொருவரிலும் தூய ஆவியினுடைய செயல்பாடு வெளிப்பட முடியும். அப்போ இந்த ஒவ்வொருவரிலும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குற போது கடவுள் படைத்த எல்லா ஜீவராசிகளோடையும் இந்த ஆவியினுடைய செயல்பாடு, அதுவும் மனிதர்களாகிய நம்மிடத்தில் அந்த வெளிப்பாடு அருளுகிற ஆவியானவருடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. நாம் தான் என்ன செய்கிறோம், சீராக்கிய ஞான நூலில் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா, 6 அறிவு இல்லை, நமக்கு 7வது அறிவை கொடுத்த ஆண்டவர் இந்த 6 அறிவையும் பகுத்தறிவும் ஆற்றலை 7வது அறிவாக கொடுத்தார். அந்த 7வது அறிவோட தொடர்பு கொள்ளக்கூடியது தான் தூய ஆவியானவர். அப்போ இந்த 7வது அறிவு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த 6 அறிவில் எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம். சில பேர் 5 அறிவுக்குள்ளேயே நின்றுடுவாங்க, உடம்பு சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, பசிக்குதா சாப்பிடுவாங்க, டயர்டாக இருக்கா தூங்குவாங்க, உடம்பு இச்சைகளுக்கு கூப்பிடுதா போவாங்க. இது சரியா, இதை செய்யலாமா, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஆளுகை செய்கிற அரசியல் தலைவர்கள் கூட பார்க்கலாம், அவங்களுக்கு கூட இந்த 5 அறிவிலே தான் இருப்பாங்க. அடிமைப்படுத்து, அடக்குமுறை, ஆணவம், இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. இதுதான் இந்த ஃபாரஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், காட்டு முராண்டித்தனம். காட்டில் என்ன ஒரு நிலை இருக்குமோ அதுதான், அடித்து கொண்டு சாப்பிடு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் 6வது அறிவை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு மேலே 7வது அறிவை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கடந்து போகிறவங்க தான் இறை திட்டத்தை உணர முடியும் பிள்ளைகளே. அதனால் இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் பறந்துட்டோம், ஏதோ நம்ம உலகத்தில் ஜெயிச்சுட்டு ஓடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் நம்ம தோக்க போகிறது உறுதி. கடவுள் சொல்கிறார், எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். அப்போ வாழ்வை இழக்கிறதுனா என்ன? ஆவியானவருடைய வல்லமையோடு அதை சிந்திச்சா மட்டும்தான் புரியும். உலகத்தில் ஜெயிச்சு காசு பணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை விட வித்தியாசமான ஓட்டத்துக்காக தான் இந்த தூய ஆவியானவர் கொடுக்கப்படுறார். தூய ஆவியானவர் ஏதோ நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா நமக்கு சுகம் தந்துடுவார், நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா நம்ம வீட்டெல்லாம் சரிப்படுத்திடுவார், நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருனாக்க என் வீட்டில் பிரச்சனை வராமல் பார்த்துப்பார், நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருனாக்க என்னுடைய சொத்துக்களை அவர் இரட்டிப்பாக்குவார், நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா எனக்கு பிள்ளை பாக்கியத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு, நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா என் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கொடுப்பாரு, தூய ஆவியானவர் நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருன்னா என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வைப்பார். இது எல்லாமே தவறான புரிதல்கள். தூய ஆவியானவர் நமக்காக வருவதில்லை, நம்மக்கிட்ட வருவதே நம்மிடமிருந்து பிறரிட செல்லணுங்கிறதுக்காக தான். இந்த வார்த்தையை பாருங்கள், பொது நன்மைக்கு தான். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடு அப்போ என்கிட்டேருந்து அந்த வெளிப்பாடு நடக்கணும். அப்போ தான் இந்த தூய ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார்.
அதான் சொல்லுவோம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:6 பார்க்குறோம். சில பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. பரவச பேச்சு தெரியலனாலும் இப்போ என்ன செய்கிறாங்க, காலா பாலா பாலான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க சும்மா கத்துறாங்க, ரீ 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 ரீங்கிறாங்க, ராங்கிறாங்க. தேவ பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ளணும். கடவுளுடைய ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தத்துக்கு உட்படுத்தக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:6 சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? பவுலடியார் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். பரவச பேச்சு அப்படியே நல்லா இருக்குப்பா, அப்படியே பேசு அப்படின்னு பரவசத்தில் பேசிக்கிட்டு மட்டும் இருந்தால் போதுமா? இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் உயர்வு, தூயாவியானுடைய வெளிப்பாடு நினைக்கிறாங்க. அது அல்ல. எங்கே ஒரு ஆற்றல் தேவையாக இருக்குதோ அங்கே அதை கொடுப்பார் தூயாவியானவர். சும்மா என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு சில இடத்துல ஒரு சில ஆவியினுடைய வல்லமை கிடைப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். அடுத்த இடத்துல அந்த 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 ஆற்றல் இல்லாமல் இருப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே நம்ம அப்படி செய்தோமே இங்கே அப்படி செய்வோன்னா வராது. அங்கே அந்த செயல்பாடை என்னால் பார்க்க முடியாது. எங்கே எது தேவையோ அதை சரியாய் கொடுத்து அந்த இடத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர் தான் தூயாவியானவர். பொது நன்மைக்காக தான் நம்மக்கிட்ட வரார். அப்போ உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற ஆவியானவர் பொது நன்மைக்கு வெளிப்படலை அப்படின்னா உங்ககிட்ட ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து ஒரு பொது நன்மைக்கான ஒரு உள்ளம் எழும்பி வரலை, ஒரு அநீதி நடக்குது உணர்வு இல்லை, ஒரு தீமை நடக்குது நான் போய் அங்கே என்ன செய்ய முடியும், ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க, அங்கே ஆவியில் வல்லமை இல்லை. ஒரு சகோதரி வராங்க, அவங்களுடைய உறவினர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. அவர்கள் தன் நிலையை மறந்துட்டாங்க, கடந்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் இருக்கிறாங்க. உறவுகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு. நான் கேட்குறேன் என்ன செய்யலாம், என்ன யாருமே பேசலை. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னா ஒரு பொது நன்மை இல்லை, தன்னுடைய சகோதரிக்காக கூட பேசக்கூடிய நன்மை இல்லை. அப்போ அங்கே என்ன இல்லை, தூயாவி இல்லை. உன் குடும்பத்தில் உறவுகள் பிளவுண்டு கிடக்கிற போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உன் குடும்பத்தில் தூயாவி இல்லை, உன்னுடைய இதயத்தில் இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால தான் தூயாவியார் பொது நன்மைக்காக வராரு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி பரவச பேச்சு பேசினா போதும், இந்த மாதிரி ஒரு வெளி அடையாளத்தை வச்சு தூயாவியானவரை வந்து ஏமாற்றிடலாம். இல்லை, அவரை ஏமாற்ற முடியாது, நம்ம தான் ஏமாந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையை கட்டி எழுப்பத்தான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 14:26 சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். இவை அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். த பர்பஸ் இஸ் த ஃபைனல். திருச்சபையை கட்டி எழுப்பாத எந்த ஒரு அபிஷேகமும் ஆவியானவரிடமிருந்து வருவது அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, சுருபத்திலேருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு, எங்களுடைய இதில் படத்துலேருந்து ஏதோ ஒரு அமானுஷம் தெரிஞ்சிச்சு, வித்தியாசமாக ஏதோ ஒன்று தெரியுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா உடனே அவங்க கடவுளுடைய வெளிப்பாடுன்னு அதை உணர்ந்து கொள்ள இப்போ பழகியிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வெளிப்பாடுன்னா அது ஒரு பொது நன்மைக்கான வெளிப்பாடாக இருக்கணும். பொது நன்மை அதில் இல்லை அப்படின்னா அது கடவுளிடமிருந்து வெளிப்படுகிற அடையாளம் அல்ல, பிசாசு உங்களை ஏமாற்றுகிற அடையாளம். மறந்துடாதீங்க, மாதாவினுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தாலும் கூட, மாதாவிலிருந்து இரத்தம் அழிந்தாலும் கூட அதில் ஒரு பொது நன்மை வெளிப்படலைன்னா இது ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல. இப்படி தான் தாய் திரு அவை முடிவு செய்கிறது. அப்போ அது கடவுளுடைய திட்டம், அதில் வெளிப்படணும். கடவுள் பேசுவார் மனிதர்கள்ட்ட. லூர்து நகரில் மாதா காட்சி கொடுத்த பொழுது ஒரு முறை வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டு போயிடல மாதா. பாருங்கள், ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 18 முறை மரியாள் ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிரான்ஸ் தேசத்தில் அப்படி தான், ஃபாத்திமா நகரில் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இதை புரிந்து கொள்ள ஒரு சமூகம் மறுக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அமானுஷ்யம் இல்லை, நடக்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் பார்க்குற காரியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது ஆண்டவரிடமிருந்து வருகிறதா என்பதை இப்படித்தான் நம்ம சோதித்து அறிய வேண்டும். வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. 1 தெசலோனியர் 5:19 நம்ம பார்க்குறோம், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். கிறிஸ்து வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகள் உண்டு,
அதே தெசலோனிக்கர் 14 பார்க்குறோம், 14-15 உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டு, மனத்தளர்ச்சி ஊற்றவர்களுக்கு ஊக்கமூட்டு, வலுவுற்றவருக்கு உதவு, எல்லோருடன் பொறுமையாயிருங்க, தீமைக்கு பதில் தீமை செய்யாத பார்த்துக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்வதை நாடுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்காக நல்லா கவனிங்க, இங்கே தான் பர்பஸ் ரிவீல் ஆகுது, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அப்போ கிறிஸ்து இயேசு வழியாய் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இது. அடுத்தது 19 சொல்லுது, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இப்போ இதையெல்லாம் செயல்படுத்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது தூய ஆவியானவர். அதனால் இந்த தூய ஆவியினுடைய செயல்பாட்டை நீ தடுக்காத. அது நெருப்பை அணைக்கிறது போல், ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்ல கொதி வர நிலையில் போய் நீ நெருப்பை அணைச்சிட்டீங்கன்னா எப்படி அந்த சோறு வேகும்? அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருவை இந்த தூய ஆவியினுடைய காரியங்களை குறித்து ஆழமாய் பேசியிருக்கிறார். அதை புரிந்து கொள்றதுல தான் நம்மகிட்ட இப்போ பிரச்சனை இருக்கிறதுல, திருச்சபை வழிநடத்துறதுல எந்த குறையும் இல்லை. அதுதான் நம்ம மீண்டும் மீண்டுமாய் சொல்லிட்டேன். ஏன்னா விசுவாச பிரமாணத்தில் தூய ஆவியை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஐ பிலீவ் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். 687 என்கிற எண்ணிக்கையில் இந்த முதல் பேராகிராஃப் மட்டும் சொல்கிறேன். அது பெரிய பகுதி, நீங்கள் டைம் கிடைச்சா எடுத்து வாசித்து பாருங்கள். நெட்டில் போய் சிசிசி ஆன் ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிங்கனாலே வந்துடும், நிறைய வரும். அதுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை விளக்கி சொல்கிறேன். 6, 8, 7 எண்ணில் கடவுளின் ஆவியை தவிர, இந்த தூய ஆவியாரை தவிர வேறு யாரும் கடவுளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதில்லை. சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் இதனால் அப்படின்னு தெரியணுன்னா உங்ககிட்ட தூய ஆவி வேணும். அப்போ நீங்கள் கை உயர்த்தி யாருக்காக ஜெபிக்கணும்? தூய ஆவிக்காக ஜெபிக்கணும். இப்போது கடவுளை வெளிப்படுத்தும் கடவுளின் ஆவி, இந்த கடவுள் யாருன்னு வெளிப்படுத்துகிற இந்த கடவுளின் ஆவி கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை, அவர் கொடுத்த வார்த்தையை, அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆனால் ஆவி தன்னை பற்றி பேசவில்லை. இந்த பரிசுத்த ஆவி எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவர் கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார், இயேசுவின் திட்டத்தை வெளிப்படுத்துவார், வார்த்தையை விளக்குவார், திருச்சபையினுடைய திட்டங்களை அறிய பண்ணுவாரே ஒழிய தான் யாருன்னு அந்த ஆவியானவர் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தினதில்லை. தீர்க்கதரிசிகள் மூலம் பேசிய ஆவியானவர் பிதாவின் வார்த்தையை கேட்கும்படி செய்கிறார், ஆனால் நாம் ஆவியானவரை கேட்கவில்லை. அந்த இடத்துல ஆவியானவருடைய சத்தம் நம்ம கேட்கல, பிதாவானவருடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவர் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்தும் அந்த ஏக்கத்தில் மட்டுமே நம்ம அவரை அறிந்து கொள்கிறோம். மேலும் அவரை விசுவாசத்துடன் வரவேற்க நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறோம், இந்த தூய ஆவினாக்க அப்படியே சும்மா அப்படி குதிச்சு கீழே உழுவுறது, உருள்றது, இதுதான் தூய ஆவியின் செயல்பாடுகள் அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வல்லமை, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, உள்ளத்தில் ஒரு வெற்றி கிடைச்சி அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அப்போ உனக்குள்ளே ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் குதிச்சு ஆடி பாடி இப்படி காட்டினா தான் உங்கள்கிட்ட தூயாவி இருக்கிறாருன்னு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. கீழே நம்ம இப்போ ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் கை வச்சு ஜெபிக்கும் போது சில பேர் என்ன செய்வாங்க, கையை வச்சு அப்படி கீழே தள்ளுறது, அப்போ கீழே விழுந்தால் தான் ஆவியானவர் செயல்பாடா? இல்லை, இதெல்லாம் தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு நிலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, உண்மையின் ஆவியானவர் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் சொந்தமாக பேச மாட்டார், அவரா பேசுறது இல்லை. அவர் என்ன அவங்க வெளிப்படுத்துகிறாங்களோ அதை தான் உள்வாங்கி தூய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உலகம் அவரை பெற முடியாது, ஏனென்றால் அது அவரை பார்க்கவில்லை, அறியவில்லை என்று விளக்குகிறது வேதம். யோவான் 14:17 பார்க்குறோம், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படுகிறாரா என்பதை நம்ம சோதித்து அறியணும். கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் ஆவியானவரை அறிந்திருக்கிறார்கள், ஏனென்றால் அவர் அவர்களுடன் வாசம் பண்ணுகிறார். என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய அபிஷேகமான விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம், எனக்குள்ளே இந்த ஆவியானவர் இருக்கிறாரா? எனக்குள்ளிருந்து அவர் பேசுகிறாரா? அவர் பேசுவதை என்னால் கேட்க முடிகிறதா? அவர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்குமே, அது என் குடும்பத்தில் இருக்குதா? அப்போ என்னிடத்தில் இந்த அமைதியை கொடுக்கிற ஆவியானவர், இது நிம்மதியை நிறைவே கொடுக்கிற ஆவியானவர் செயல்படவில்லைன்னா நான் என்ன செய்யணும்? அந்த குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு வருவதற்கு, ஆவியானவரை கொண்டு வருவதற்கு அவரை மனவுருகத்தோடு நம்ம கெஞ்சி மண்டாடி கூப்பிடணும். உன் வீடு ஜெப இல்லமாக ஆவியானவரை வாரும் என்று கூப்பிடுகிற அபிஷேகமான ஒரு இனமாக மாறட்டும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ஆவியின் வல்லமையினாலே நிறைத்து இறை வெளிப்பாட்டை உணரச் செய்து உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் வேதனைகளை எல்லாம் விலக்கி நீங்களே அந்த குடும்பத்தை வெற்றி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை
வல்லமை அவர் கொடுத்து அவர் உன்னில் மகிமை அடைவார், உன்னில் பெருமை அடைவார். இந்த செயலை செய்கிற அந்த தெய்வத்தினுடைய அபிஷேகமான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள ஆண்டவரோடு இணைந்திருங்க, ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்க. இந்த திருப்பலி உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.